வலையோரம் பகுதியில் மருத்துவர் திரு அமலோற்பவநாதன் ஜோசஃபுடைய கருத்தும் அதற்கான பதிவுகளும் பார்க்கிறோம். தமிழ்நாட்டில் சிசு மரணங்களின் சராசரி 9க்கும் கீழே குறைஞ்சிருக்கு. ஆண்டு சராசரி 28. இந்த ஆண்டின் முதல் மகிழ்ச்சியான செய்தி இதுவே. இது ஒரு நாளில் நடைபெற்றதில்லை. களத்திலும் மருத்துவமனைகளிலும் ஆரம்ப சுகாதார மையங்களிலும் எத்தனையோ பேர்பட்ட பாட்டுக்கு கிடைத்திருக்கும் வெற்றி இது. தாய்மார்களும் சிசுக்களும் தமிழ்நாட்டில் ஆரோக்கியமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கிறார்கள் என்பது அருமையான செய்தி அப்படின்னு அவர் பதிவு போட்டிருக்காரு. அதற்கான கருத்தா எம்ஏ ரவீந்தருங்கிறவர் 2020 தமிழ்நாடு சராசரி 13, 2024 சராசரி 9, 2020 தேசிய சராசரி 28, 2024 தேசிய சராசரி என்ன அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. தமிழ்நாட்டின் அரசு, சுகாதாரத்துறை மற்றும் தனியார் மருத்துவர்கள், மருத்துவ பணியாளர்களுக்கு பாராட்டுகள். சிசேரியன்களுடைய எண்ணிக்கை குறைக்கப்பட வேண்டும் அப்படின்றத அவருடைய வலியுறுத்தலா இருக்கு. பெட்டி மைண்டுங்கிறவர் என்ன கருத்து சொல்றாருன்னா, 2030க்குள்ள 12க்குள் சிசு மரணங்களை கொண்டு வரும் இலக்கை SDG வைத்தது, அதாவது நீடித்த வளர்ச்சிக்கான இலக்கு தீர்மானித்தது. நாம் இப்போதே அதை சாதிச்சிட்டோம். இந்தியாவில் குறைந்தபட்சம் 20 மாநிலங்கள் இந்த இலக்கை சாதிக்க வேண்டும் அப்படின்னு அவர் கருத்து சொல்லியிருக்கிறாரு.